அவர் சொன்னதும் பொய்யே பொய்யே, பூவையர் ஜாதகம் பொய்யே பொய்யே, கலைகள் சொன்னதும் பொய்யே பொய்யே, காதல் ஒன்றுதான் மெய்யே மெய்யே. புலவர் சொன்னதும் பொய்யே பொய்யே, பூவையர் ஜாதகம் பொய்யே பொய்யே. வீட்டில் அதிகம் பொய் சொல்றது மனைவிதான். அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. போன வாரம் அசந்து தூங்கிட்டு இருக்க என் வீட்டில் ஒரு திருடன் நுழைஞ்சிட்டான். அசந்தாதான் தூங்க முடியும் பெரியவரை. வீட்டு தொல்லையில எங்க அசந்து தூங்க முடியுது? திருட உள்ள நுழைஞ்ச உடனே என்ன பண்ணா, ஒரு பட்டன் கத்தி எடுத்தான். யோ எடி பீரோ சாவிய அப்படின்னு கத்தியை என் வயிற்றுக்கிட்ட கொண்டாந்தான். உடனே ஓங்கி கோவம் வந்து ஓங்கி பலார்னு ஒரு அறை கொடுத்தேன். கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு கேட்டான், ஏயா அறையிறேன்னா, நீ தொழிலுக்கு பூசாடான்னு. நான் தொழிலுக்கு பூசின்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, பீரோ சாவி பொம்பளை கிட்ட இருக்குமா ஆம்பளை கிட்ட இருக்குமா? நீ என்கிட்ட பீரோ சாவி கேட்கும் போதே நீ தொழிலுக்கு பூசின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுறான். நான் படுத்திருக்கா என் பொண்டாட்டி, தலைவாணி கட்டியில் பீரோ சாவி வச்சிருக்கா. பீரோவில் 1000 ரூபா பணம் இருக்கு. நீ 500 ரூபா எடுத்துக்கிட்டு எனக்கு 500 ரூபா கொடுத்துட்டு போடான்னு. ஏன்னா நான் ரிட்டையர் ஆன பிறகு ஏன் ஏடிஎம் கார்டு அவ வாங்கி வச்சுக்கிட்டு டீ குடிக்க காசு கேட்டால் 3 ரூபா கொடுக்குறான். டீ 6 ரூபாடி அப்படின்னா ஆஃப் டீ குடி. இவங்க எல்லாம் எதுக்கு சாவிய பெண்கள் கையில கொடுத்துருக்காங்கன்னு இப்பதான் புரியுது. திருடங்கூட சேர்ந்து கூட்டு, உனக்கு பாதி எனக்கு பாதின்னு இப்படி கூட்டு வச்சுட்டு பெண்கள் மேல பழிய சொல்லிடுவாங்க. எனக்கு என்ன வருத்தம்னா, பீரோவுக்கு பூட்டு கண்டுபிடிச்சவன் இந்த பொண்டாட்டி பேசாம இருக்கிறதுக்கு ஒரு வாய்க்கு ஒரு பூட்டு கண்டுபிடிக்கலையே. பொண்டாட்டி வாய்க்கு பூட்டு போட்டா அப்புறமா நீ கொடுக்கிற திருநெல்வேலி அல்வாவை எப்படியா கொடுக்க முடியும்? நான் அல்வா கொடுத்த காலமெல்லாம் மழையேறி போச்சு. இப்ப அல்வா கொடுக்க முடியுமா இந்த வயசுல? அவங்க என்னமோ ஆம்பளையதான் திருடங்கிற மாதிரி கதை விட்டாங்க. அதில் எங்கள் பக்கத்து வீட்டில் வீட்டுக்காரர், ஏன் சார் செட்டவில இருந்து ஏண்டி பணம் எடுத்த? அவன் சொல்றா, இல்லை பையன் தான் எடுத்திருப்பான். அவன் எடுக்கலடி, நீ தான் எடுத்திருக்க. நான் எடுத்தேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் எடுத்தானா ஒரு 10 ரூபாயா வைப்பான், நீ தான் வலிச்சு எடுத்துருவ. இதுலேருந்து என்ன தெரியுது? புருஷனை பொண்டாட்டிங்க பண்றதுல சட்டை, ஆனா அவங்களுக்கு பிடிச்சது புருஷனோட சட்டை. ஐயா, என்னைக்கு 3 முடிச்ச எங்க கழுத்துல கட்டிட்டாங்களோ நாங்க ஈருடல் ஓர் உயிர் ஆயிட்டோம். அவர் சட்டை எங்க சட்டை. அப்படி சொல்லாதீங்க. 3 முடிச்சு நாங்க எங்க போட்டோம்? 1 முடிச்சா நாங்க போட்டோம், 2 முடிச்சு எங்க கூட வரந்தவ போட்டா. ஆனா என் வீட்டுக்காரி ஒரு டெக்னிக் உள்ளவன். என் சட்டையிலேயே காசு எடுத்து என்கிட்டயே வட்டிக்கு விடுற ஒரே ஃபைனான்சர் என் பொண்டாட்டி தான். அதுல மூஞ்சிலே தெரியுது, நெத்தியிலே எழுதி ஒட்டி இருக்கு. ஈனா வானா என் நெத்தியில ஒத்தி இருக்கு. நான் இழிச்சவாயல்ல இந்திய வாக்காளன். ஆனா அந்த திருட போகவே இல்லை. மறுபடியும் கத்தி அடிச்சு, யோ அப்படின்னா, ஏண்டா உனக்கு தான் 500 ரூபா கிடச்சிருச்சு இல்லை, ஏன்டா மறுபடியும் கத்தி எண்ணிட்டுறேன்னு. ஒன்றும் இல்லை, உன் பொண்டாட்டி 100 பவுன் நகை வச்சுருக்கிறதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் இந்த வழியாக போகும்போது காதில் கேட்டேன், எடியா 100 பவுன்னா. நான் வீட்டுக்காரியை பார்த்து கேட்டேன், ஏண்டி உங்ககிட்ட ஏதிடி 100 பவுனு? 100 பவுன் ஏதிடின்னேன். அந்த பையன் வீட்டுக்காரி எய்த்த வீட்டுக்காரிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கா. அக்கா அக்கா நான் 100 பவுன் வச்சுருக்கேன்க்கா, நான் தான் போட்டுக்கிறதே இல்லை. உன்னை எவன் போட சொன்னான்? 100 பவுனே இல்லை, 5 பவுன் கூட இல்லை. எய்த்த வீட்டுக்காரிக்கிட்ட பொய் சொன்னதுனால இந்த திருடன் அதை காதில் வாங்கிக்கிட்டு கத்தியில் என்ன குத்த வர்றான். இன்னும் கொஞ்ச நேரம் உயிரோடு இருக்கலான்னு ஆசைப்படுறேன். என்ன குத்த வர்றான்னா, வீட்டில் பொய் சொல்றது மனைவி. 1974 வருஷம் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி தான் மண்ணை அள்ளி நானே என் தலையில் போட்டுக்கிட்ட நாள். அது என்ன நாளுங்க? இந்த மண்ணாங்கட்டி தலையோட மணநாள்.
ஒரு பெண்ணை நீங்க மனைவியா ஏற்றுக்கிட்ட நாள் நாள். அப்படின்னு இதெல்லாம் சொல்லணுமா ஐயா? மண்ணாங்கட்டிய கட்டிக்கிட்ட நாள். ஆனா மணமேடையில் அன்னைக்கு நடந்த ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறேங்க. மணமேடையில் நான் காவாசி உட்காந்துருக்கேன், என் பொண்டாட்டி முக்காவாசி உட்காந்துருக்கான். அப்போ சைச்சு தெரிஞ்சுக்குங்க. ஐயர் வேற புகையை கிளப்பி என் மூஞ்சிலையா விடுறாரு. அந்தாள் ஈர வரக போட்டு எரிய விட்டு என் பக்கமாக கிளப்பி விடுறாரு. இந்த மூஞ்சிகளுக்கெல்லாம் பொண்ணு கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம், இது நொட்டு நொசுக்கு வேற. இந்த மூஞ்சி 20 வயசுல சூப்பரா இருந்தது. ஒருத்தனை கூப்பிட்டு கேட்டேன், ஏன்டா இப்படி ஐயரை புகையை கிளப்பி விட்றாருன்னு கேட்டேன். அவன் சொன்னான், ஐயர் கேட்ட பணத்தை கொடுக்கல, ரேட்டை குறைச்சி பேசணும், அதான் பழி வாங்குறாருன்னா. ஆனால் மணமேடையில் நான் தலையை குனிஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன், என் வீட்டுக்காரி மிலிட்ரி மேன் மாதிரி நிமிர்ந்து உட்காந்துருக்கான். ஒரு கிளை சொல்கிறா, உன் பொண்டாட்டியை தலையை குனிஞ்சி உட்கார சொல்கிறா, பொண்ணுன்னா தலையை குனிஞ்சி உட்காரணும் அப்படின்னு ஒரு பாட்டி சொல்லிட்டு போகுது. நான் இன்னும் தாலியை கட்டல, எனக்கு எப்படி பொண்டாட்டி ஆக முடியும்? இருந்தாலும் கொஞ்சம் சொல்லி பார்த்தேன். எச்சுக்குச்சுமி, இங்கிலீஷ் வேறு வரல, எச்சுக்குச்சுமி கொஞ்சம் தலையை குனிஞ்சிக்கியேன் அப்படின்னா. ஏன் ஏன் எதுக்கு குனியணும்? அடக்கி வாசி, சத்தம் போடாது, கொஞ்ச நேரத்துக்கு குனி. எவ்வளோ நேரத்துக்கு? எல்லாம் நான் தாலி கட்டுற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் நீ நிமிந்துக்கலாம் அப்படின்னதுக்கு குனிஞ்சி கொஞ்ச நேரம் நான் சொன்னதுக்காக குனிஞ்சி அங்கே உட்காந்துருந்தா பாருங்கள். கடைசியில் கல்யாணம் ஆன பிறகு அடாடாடாடா எவ்வளோ பிரச்சனைகள். கொஞ்சம் கூட குடும்பத்தில் பொய்யை சொல்லி சில நேரத்தில் சொல்லுவான். என்னை இன்ஜினியருக்கு கேட்டாங்க, இன்ஜினில் கறி எழுறவனுக்கு கேட்டிருக்காங்க. என்ன பில் கலெக்டருக்கு கேட்டாங்க, பில் கலெக்டர் கேட்டுப்பாங்க. என்ன பாலும் கிணத்துல கொண்டாந்து எங்கள் அப்பன் தள்ளிவிட்டான். பொம்பளைங்க கிட்ட ஒரே ஒரு சாமர்த்தியம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, இந்த ஓசி வாங்கிறது. இந்த 30ஆம் தேதி வீட்டில் காப்பி பொடி இருக்காது, சீனி இருக்கும். விருந்தாளி வந்தாச்சு, என்ன பண்ணும் தெரியுமா? அந்த அம்மா பக்கத்து வீட்டில் போய் எப்படியாவது காப்பி பொடி வாங்கலான்னு போவோம். போய் அந்த அம்மாவை கேட்க, அந்த அம்மா பேர் பட்டக்கா ஏண்டி ஏமா இப்படி துரும்பா இழைச்சி போயிட்டா, அது குண்டாதான் இருக்கும், என்னமோ பீடி போடுறாரு என்னடி அப்படின்னா, இது காப்பித்தூள் வாங்க வந்த இந்த பொம்பளை காப்பித்தூள் வேணும்னு கேட்காது. ஏன்னா காப்பித்தூள் வச்சுருந்தாலும் கொடுக்காது. அதனால் இது என்ன பண்ணோம், எக்கா ஜீனி இருந்தால் ஒரு டம்ளர் கொடுக்கா அப்படிங்க. உடனே அந்த பொம்பளை சொல்லும், அடி பாவி, இப்போ தாண்டி சீனி தீர்ந்தது, காப்பி பொடி தாண்டி இருக்குது, அதையாவது கொஞ்சம் கொடுக்கா அப்படின்ட்டு காப்பி பொடியை வாங்கிட்டு பீலா விடுறது, பொய் சொல்கிறது குடும்பத்தில் இருக்கிற பொம்பளைங்க தான். அப்படி ஓசி காப்பி வாங்கி கொண்டாதாவது உங்கள் வயிற்றுல ஊத்துறோம்ல, நீங்கள் என்னைக்காவது அப்படி கொடுத்துருக்கீங்களா? ரோட்டில் டீ கடையில் போய் உட்காந்துக்கிட்டு, ஏன் மாம்சே வாங்க மச்சா நீங்கள் வாங்க 2 டீ வச்சு சாப்பிடுங்க, கப்பு அது வேணாலும் எடுத்துக்கோங்க, முட்டைக்கோசு வேணா எடுத்துக்கோங்க. என்னைக்காவது பெண்டாட்டிக்கு வாங்கி கொண்டாந்து கொடுத்துருக்கீங்களா? ஐயா ரோட்டில் போகிறவனுக்கு வாரவனுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்களே. ஒரு விஷயம் தெரியுதா? எங்க ஆம்பளைங்க எந்த இடத்துக்கு போனாலும் 4 பேருக்கு வாங்கி கொடுக்குற வள்ளல் குணம் இருக்கு. எல்லாம் கஞ்ச பிசினாரி கோஷ்டி கிடந்த பெண்கள். கூட பிறந்த பொம்பளை பிள்ளைக்கு தனக்கு பிடிச்ச பட்டு சேலையை மகா உடுக்கிறது கொடுப்பாளா ஒரு பொண்ணு? கொடுக்க மாட்டா. அவ்வளவு இந்த ஆசை, இந்த போட்டி போறாமல்லாம் உங்களுக்கு தானம்மா உண்டு. பெண்கள் காசை கொடுக்காம இருக்கிறாங்கன்னா, கிள்ளி கொடுக்குறாங்கன்னா, அதுக்கு பேர் சிக்கனையா. அந்த சிக்கனமா பெண்கள் இருக்கிறதுனால தான் ஆண்களா நீங்களா மானத்தோட வெளியில வேட்டி கட்டிட்டு போயிட்டு இருக்கிற. பட்டு புடவை எடுங்க, எத்தனை புடவை வேணாலும் எடுங்க. ஆனால் பட்டு புடவையே விசேஷத்துக்கு கட்டிக்கிட்டு போயிட்டு வந்தோடனே அதை துவைச்சி மடிக்க வச்சுக்கணும். ஐயா நாங்க பட்டு புடைய ட்ரை வாஷ்க்கு கொடுப்போம்யா, அந்த உருண்டை வாங்கி போடுவோம். அந்த உருண்டை தெரியுமா? அட்ட நீங்க வேட்டி கட்டுறீங்க பாத்தீங்களா, 8 முளை வேட்டின்னு இதுக்கு யார் பேர் வச்சான்னு தெரியல. 2 நாளைக்கு கீழ்த்தட்டத்துக்கு மேத்தட்டில் 2 மேத்தட்டத்துக்கு கீழ்த்தட்டில் 2 இங்கிட்டு கூடி பரட்டி விட்டுறேன்னா, இங்கிட்டு கூடி பரட்டி விட்டுறேன்னா. எங்க ஊர்ல ஒரு கழுதை மோந்து வந்து சேர்த்தே 1000 ரூபாய் போட்டு புடவை எடுத்தாலும் சரி, 20,000 ரூபாய் போட்டு புடவை எடுத்தாலும் சரி, 8 ரூபாய் போட்டு எடுக்கிற எங்க வேட்டியில தான் இட்லி சுடலாம். 10,000 ரூபாய்க்கு பட்டு எடுத்ததுனால அந்த குடும்பம் ரோட்டுக்கு வராதியா. அட்ட உங்க பாட்டில் ஊத்துனா குடும்பம் ரோட்டுக்கு வந்துருமியா. அந்த பட்டு சேலை இருந்தா அந்த பட்டுக்கு பரம்பரா பட்டுன்னு பேரு. எங்க பாட்டி பட்டை எங்க அம்மா எனக்கு சிதனமா கொடுத்துருக்காங்க.
என் பட்டை என் பேத்திக்கு நான் சீதனமா கொடுப்பேன்யா. அல்ட்ட உங்க வேட்டி இருக்கையா, வேட்டி நாத்தம் முடித்த வேட்டி, அதுல இட்லி அடிக்க வேண்டியதே கிடையாது. இட்லி குக்கர் வந்துருச்சு. அப்படி ரேசா எண்ணெய் தடவி ஸ்பூன் எடுத்தா பஞ்சு பஞ்சா ஒட்டவே ஒட்டாது தெரியுமா? ஆனா அம்மா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பரம்பரையா பட்டு கட்டி நிறைய தாய்மார்கள் பூட்டிக்கது, பேத்திக்கது, பாட்டிக்கது, அம்மாவுக்கு பேத்திக்கதெல்லாம் கட்டினதுனால தான் டெங்கு காய்ச்சல் எங்க இருந்து உருவாகிட்டு இருந்ததுங்க. மர்மம் இங்கதான் வருது. வீட்டில் பொய் சொல்றது மனைவி தான். அதனால தான் நமக்கெல்லாம் ஃபேமிலி மேன்னு பேர். ஏன் பேமொழி முழிக்கிறதுனால நமக்கெல்லாம் ஃபேமிலி மேன்னு பேர். ஆகவே மனைவி தான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பொய் சொல்லி ஏமாளியா இருக்கிற எங்களை மாதிரி அப்பாவிகளை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்ல வர்றேன் சார்.